என் தங்கப்பிள்ளையே, தேய்பிறை பிரதோஷத்தினுடைய இந்த புதன்கிழமையின் வெற்றி விடியலே, என் குழந்தை, உனக்கான வெற்றி விடியலை எதிர்கொள்வதோடு மட்டுமல்லாமல் நீ விரும்பிய ஒன்றை என் கைகளிலிருந்து நீ நிறைவாக பெறப் போகிறாய் என்பதனை மறக்கக்கூடாது. உனக்கான ஒவ்வொன்றும் உன்னை தேடி வரும் இந்த நேரம், இந்த வாழ்க்கையும் உனக்கு அத்தனை விஷயங்களையும் சரியாக சொல்லித்தரப் போகிறது என்பதனை நீ நிச்சயமாக புரிந்து கொள்ளப் போகின்றாய். என்ன நடந்தது, ஏது நடந்தது என்பதனை எல்லாம் எண்ணி கதற வேண்டாம். உன்னை சுற்றி நடக்கின்ற எந்த விஷயங்களையும் நினைத்து என் பிள்ளை நீ பதற வேண்டாம். வராகி என்பவள் உனக்கான ஒன்றை உன் கைகளில் ஒப்படைக்க நினைக்கும் பொழுது அதை எந்த விதத்திலும் எந்த வகையிலும் மனதில் சஞ்சலம் இல்லாமல் என்னவென்று நீ பெற்றுக்கொள்ள முடிவு செய்து விட்டாயானால் அது போதும். உன் கைகளில் வந்து சேர்வது உனக்கானது என்பதனை நீ நிச்சயமாக தெரிந்து கொள்வாய். என்ன நடந்தாலும், எது நடக்கவில்லை என்றாலும், உனக்கு உன் வாழ்க்கைக்கு என்ன தேவையோ அதை சரியான நேரத்தில் கொண்டு வந்து உனக்கு ஒப்படைக்க நான் இருக்கிறேன் என்பதனை நீ மறக்காதே. நான் இருக்கும் வரை உனக்கு எந்த கவலையும் வேண்டாம். நீ இருக்கும் வரை நான் இருப்பேன் என்பதனையும் நீ மறக்கக்கூடாது. எத்தனை காலம் நீ வாழ்ந்தாலும் உனக்காக உன் தாய் உன்னை தொடர்வேன் என்பதனை நீ மறக்காதே. எவ்வளவு விஷயங்களை நீ செய்தாலும் நான் சொல்லக்கூடிய இந்த பாவங்களுக்கெல்லாம் எப்பொழுதுமே மன்னிப்பு என்பது கிடையவே கிடையாது. இது தெரிந்து கொண்டாலே இந்த பாவங்களை செய்வதற்கு நிச்சயமாக எல்லோரும் யோசிப்பார்கள் அல்லவா? ஒருபொழுதும் பிறரின் மனைவி அல்லது பிறரின் கணவன் மீது ஆசையும் காதலும் கொள்ளக்கூடாது. இன்னொருவர் அவர்களோடு வாழ்ந்து கொண்டிருக்கும் நிலையில் அந்த தவறை ஒரு காலமும் செய்யக்கூடாது. ஒருவேளை அவர்களை பிரிந்து நிரந்தரமாக வந்திருக்கலாம், அவர்கள் வாழ்க்கையில் இல்லாமல் போயிருக்கலாம். அப்படி இருக்கும் பொழுது அதை ஏற்றுக்கொள்வது வேறு. அதுவும் ஏற்றுக்கொள்கின்றவர்களும் அதுபோன்ற ஒரு நிலையில் இருக்க வேண்டும். அப்படி இல்லாத பட்சத்தில் அவர்களை நம்பி இன்னொரு உயிர் இருக்கின்ற இடத்தில் நாம் அந்த வாழ்க்கையை பங்கெடுத்து கொள்ள நினைத்தோமானால் அதைவிட மிகப்பெரிய பாவம் வேறு எதுவும் கிடையாது. அந்த பாவத்திற்கு, அந்த ஆசைக்கு எந்த நிலையிலும் மன்னிப்பு கிடையாது என்பதனை புரிந்து கொள்ள வேண்டும். இதை முதலில் உணர்கின்றவன் எந்த தவறையும் செய்ய மாட்டான். இரண்டாவதாக, பிறரின் சொத்துக்கள் மீதும் பணத்தின் மீதும் ஆசைப்பட்டு அதை அபகரிக்க ஒருபோது முயற்சி செய்யவே கூடாது. இந்த முயற்சி நிச்சயமாக எந்த காலத்திலும் வெற்றியும் பெறாது. அப்படியே அது வெற்றி பெற்றாலும் உன்னிடத்தில் அது நிலைக்கவும் செய்யாது. கடவுள் ஒருபோதும் இந்த பாவத்திற்கு மன்னிப்பை கொடுக்க மாட்டார் என்பதனையும் புரிந்து கொள்ள வேண்டும். தன்னுடைய சுயநலத்திற்காக மற்றவர்களினுடைய கனவுகள், ஆசைகள் இதையெல்லாம் அழித்து அவர்களின் மீது நாம் தேவையில்லாத பொய் பழிகளை சுமத்தக்கூடாது. தான் சுயநலமாக இருக்க வேண்டும், தான் நினைத்தது மட்டுமே நடக்க வேண்டும் என்பதற்காக தேவையில்லாத மற்ற எந்த செயல்களையும் செய்துவிடக்கூடாது. அதிலும் குறிப்பாக இன்னொருவரின் கண்ணீரை கலங்க வைத்துவிடக்கூடாது என்பதனையும் புரிந்து கொள்ள வேண்டும். தான் தீய வழியில் செல்வதும், பிறருக்கு மனதால் கூட நன்மை நினைக்காமல் இருப்பதும் எப்பொழுதுமே மிகப்பெரிய பாவம் அல்லவா? அது அவர்களுக்கு மிகப்பெரிய பாவத்தை உருவாக்கும் என்பதனை மறக்கக்கூடாது. அதுபோல எந்த சூழ்நிலையிலும் கர்ப்பிணி பெண்களிடம் மோசமாக நடந்து கொள்ளக்கூடாது. தாய்மை என்னும் உணர்வை சுமந்து கொண்டிருக்கின்ற ஒரு பிள்ளை தன்னுடைய வயிற்றில் குழந்தையை தூக்கி சுமந்து கொண்டிருக்கின்ற நேரம் எக்காரணத்தை கொண்டும் அவர்களிடம் மோசமாக நடந்து கொள்ளக்கூடாது. பசி என்று இருக்கின்ற அவர்களுக்கு உணவு கொடுக்காமல் பட்டினியாக அவர்களை போட்டுவிடக்கூடாது. அவர்களின் மனது நோகும்படி ஒருபோதும் நடந்து கொள்ளக்கூடாது. அதுபோல மாதவிடாய் காலங்களில் பெண்களை மனம் நோகும்படி பேசுவது ஒருபோதும் கூடாது. அந்த வலிகளும் வேதனைகளும், அந்த நேரத்தில் அவர்களுக்குள் இருக்கின்ற உணர்வுகளும் நிச்சயமாக மற்றவர்களுக்கு புரிய வேண்டும். எந்த சூழ்நிலையிலும் தான் தப்பித்து கொள்வதற்காக
இன்னொருவரின் மீது தேவையில்லாத பழியையும் பொய்யையும் சொல்லி அவர்களை சீர்குலையச் செய்யக்கூடாது. நன்றாக சென்று கொண்டிருக்கின்ற அவர்களை வாழ்க்கையை நிலைகுலைய விட்டுவிடக்கூடாது என்பதனை முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். என்ன நடக்கிறது, ஏது நடக்கிறது என்பதனை உணர்ந்து நம்மை சுற்றி வரக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களையும் என்னவென்று புரிந்து எல்லாவற்றையும் சரியாக எதிர்கொள்ள தயாராகிவிட வேண்டும். வாழ்க்கையில் எந்த நிலையிலும் மற்றவர்களுக்கு நாம் பாரமாக இருக்கக்கூடாது என்பதனை முதலில் புரிந்து கொண்டால் அது போதும். எந்த நிலையிலும் மற்றவர்களுக்கு நாம் துன்பத்தை கொடுக்கக்கூடாது என்பதனை முதலில் நீ புரிந்து கொண்டால் அது போதும். இந்த நேரம் உனக்கு எல்லாமும் சரியாகவே நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டு உனக்கு எல்லாவற்றிலும் மிகப்பெரிய வெற்றி கிடைக்கும் என்பதனை நீ உணர்ந்து கொண்டு அதற்கு தகுந்தாற் போல நல்ல மனநிலையோடு நீ வாழ வேண்டும் என்பதனை நீ மறக்காதே. நான் இருக்கும் இந்த இடம் இந்த வாழ்க்கையில் உனக்கு எப்பொழுதும் தெளிவான மகிழ்ச்சியை கொடுக்கும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. தெளிவான வெற்றியை உனக்கு உருவாக்கும் என்பதனை நீ மறந்துவிடக்கூடாது. எப்பொழுது என்ன நடந்தது என்பதும் ஏது நடந்தது என்பதும் இனி உன்னுடைய சூழ்நிலையை பொறுத்து உன்னுடைய உணர்வுகளை பொறுத்து அது உன் வாழ்க்கையில் பல ஆச்சரியங்களை கொடுக்கும் என்பதனை மறந்து விடாதே. சில சமயங்களில் மிகப்பெரிய வீரம் கூட ஒரு அன்பிற்கு முன்னால் தோற்று போய்விடும். அன்பு இந்த மனிதர்களை அடிமையாக்கும். உண்மையான அன்பை ஒருவருக்கு கொடுத்து நல்லபடியாக இந்த வாழ்க்கையை நாம் நிச்சயமாகவும் மனமகிழ்ச்சியோடும் வாழ வேண்டும் என்பதனை மறக்கக்கூடாது. என்ன நடக்கிறது, ஏது நடக்கிறது என்பதனை எப்பொழுதும் நாம் தெளிவோடு உணர்ந்திட வேண்டும் என்பதனை நீ மறக்காதே. அன்பு கொண்டு இந்த வாழ்க்கையை நாம் வாழ நினைத்தோமானால் நடப்பது எல்லாமுமே நமக்கு சந்தோஷத்தை உருவாக்கி கொடுக்கும். அதே அன்பை நம்மை ஏமாற்றுவதற்காக ஒருவர் பயன்படுத்தி இருந்தார்களே ஆனால் அதன் பாவத்தை அவர்களை தூக்கி சுமக்கட்டும் என்பதனையும் நீ மறந்து விடாதே. என் குழந்தையே, என்ன நடந்தாலும் நான் இருக்கும் இந்த நேரங்கள் நமக்கு ஒவ்வொன்றையும் சரியாக உணர்த்தும் என்பதனை நீ மறந்து விடாதே. நாம் இருக்கும் பொழுது உனக்கு எல்லாமும் நல்லபடியாகவே நடக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. வாழ்க்கை எதையும் கடந்து நம்மை சந்தோஷமாக வாழ வைக்கும் என்பதனை புரிந்து கொண்டு நீயும் அதற்கு ஏற்றது போல நல்ல மனநிலையோடும் நம்பிக்கையோடும் வாழ்ந்திட பழகு. உனக்கு நடக்கும் எல்லா வெற்றியிலும் நான் உடனிருந்து உன்னை சந்தோஷப்படுத்துவேன் என்பதனை நிச்சயமாக நீ புரிந்து கொள்வாய். தெளிவில்லாத விஷயங்களை எல்லாம் நினைத்து என் பிள்ளை இனிமேலும் நீ கலங்காதே. என் குழந்தையே, எப்பொழுதும் போல நான் உன்னோடு இருப்பதை நீ உணர்ந்து புரிந்து கொண்டாயானால் அது போதும். இனி உனக்கு நடப்பது ஒவ்வொன்றும் நல்லதாக நடப்பதை நீ எப்பொழுதும் கவனமாக புரிந்து கொள்வாய். நான் இருக்கும் இந்த நேரம் உனக்கு வெற்றியை கொடுப்பதையும் நீ நிச்சயமாக என்னவென்று புரிந்து கொள்வாய் என்பதனை நீ மறந்து விடாதே. வராகி என்பவள் உன்னுடைய வாழ்க்கையில் எப்பொழுதுமே உனக்கான நேரங்களை உன் கைகளில் உருவாக்க நினைப்பவள். நான் உன்னை அதை செய் இதை செய் என்றெல்லாம் ஒருபோதும் சொல்லிவிடுவது கிடையாது. உனக்கு எதையெல்லாம் நான் கொடுக்க வேண்டும் என்று எண்ணுகிறேனோ அதையெல்லாம் சரியாக உனக்கு கொடுத்து உன்னை நேர்வழிப்படுத்த நினைக்கிறேன். தேவை உள்ளவரை ஒருவரை பார்த்து நீ எனக்கு தெய்வம் போல் என்று சொல்கிறார்கள். தேவை முடிந்ததும் அவர்களை தெருவில் நிறுத்தி விடுவார்கள். அவர்களை பழிக்க வார்த்தைகளே இல்லை என்று கூட மனதில் நினைப்பார்கள். என் குழந்தையே, எப்பொழுதும் நமக்கு உதவி செய்தவர்களை நாம் எந்த நிலையிலும் எந்த சூழ்நிலையிலும் விட்டுவிடக்கூடாது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். எப்படிப்பட்ட நிலையிலும் இவர்களை கைவிட்டு விடக்கூடாது என்பதனை முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். நாம் இருந்து நடத்தக்கூடிய இந்த விஷயங்களை எல்லாம் நாம் சரியாக உணரக்கூடிய இந்த நேரம் நிச்சயமாக உனக்கு
பல மாற்றங்களை நான் கொடுத்து உன்னை வாழ வைப்பேன் என்பதனை நீ மறக்கக்கூடாது. பல விஷயங்களை உன் கண் முன்னால் நான் கொண்டு வந்து நிறுத்துவேன் என்பதனை நீ மறக்கக்கூடாது. இந்த நேரம் இவையெல்லாமும் உன்னை தேடி வந்து உனக்கு விரும்பிய அத்தனை ஆச்சரியங்களையும் அதிசயங்களையும் உனக்கு நடத்தும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. தெய்வம் அருளோடு உனக்கு நீ விரும்பிய ஒன்றை நடத்தி தர தயாராக இருக்கும் பொழுது அதையெல்லாம் என் பிள்ளை எந்த நிலையிலும் நீ தவிர்க்கக்கூடாது என்பதனை முதலில் புரிந்து கொள். நான் இருக்கும் இந்த காலம் உனக்கு அத்தனையிலும் மிக பெரிய ஆச்சரியங்களையும் அதிசயங்களையும் கொடுத்து உன்னை வாழச் சொல்லும் என்பதனை நீ மறக்காதே. தேவையில்லாதது வாழ்க்கையில் என்னவென்று உணர்ந்து அதையெல்லாம் விட்டு விலகி நின்று உனக்கானதை நீ நம்பிக்கையோடு பெற முயற்சி செய்ய நீ முன்னே வந்து நில். அத்தனையும் உனக்கு வெற்றியை கொடுத்து நல்வழிப்படுத்தும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும். அத்தனை விஷயங்களும் உனக்கு பேரதிசயத்தை உணர்த்தும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும். இனி நடப்பது ஒவ்வொன்றும் உன்னை நல்வழிப்படுத்த வருகிறது என்பதனை உணர்ந்து நீ சந்தோஷமாக வாழத் தொடங்கிட வேண்டும் என்பதனை நீ மறக்காதே. இனி நடப்பது எல்லாமும் நன்மைக்குத்தான் என்பதனை நீ தெரிந்து கொள்ளும் காலம். இந்த வாழ்க்கையும் நீ ஆசைப்படுவதை எல்லாம் உனக்கு சரியாக உருவாக்கி தரும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. இந்த வெற்றியை நீ கண்கூடாக காண வேண்டிய நேரம் இது. இந்த வாழ்க்கையில் நீ ஆசைப்படுவதை மனமுருகி நீ கேட்க வேண்டிய நேரம் இது. நீ விரும்பியது ஒவ்வொன்றும் உன்னை வந்து சேரும் நேரம் இது என்பதனை நீ மறந்து விடாதே. நீ விரும்பியது போல இந்த வாழ்க்கையில் உனக்கு எல்லாமும் சரியாகவே நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டிய நேரம் இது என்பதனை மறக்காதே. எப்படிப்பட்ட விஷயங்களை எல்லாம் என் பிள்ளை நீ மனமுவந்து நமக்கானதாக மாற்றிட வேண்டும் என்று நினைத்தாலும் இனி உன்னோடு நான் இருக்கும் இந்த நேரங்களில் உனக்கு எல்லாவற்றிலும் மிகச்சரியான வெற்றி என்பது உறுதியாக கிடைக்கும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. தேவையில்லை என்று எதையுமே நாம் ஒதுக்கிவிடக்கூடாது. மனமுடைந்து மனம் கலங்கி நிற்காமல் மனதால் நாம் எதை எதிர்கொள்ள எண்ணுகிறோமோ அதை நம் வாழ்க்கையாக மாற்றிட நாம் துணிந்து நிற்க வேண்டும் என்பதனை நீ மறக்காதே. எத்தனையோ பெரிய பெரிய வெற்றிகளை எல்லாம் கடந்து வந்திருக்கின்றாய். எத்தனையோ பெரிய பெரிய தோல்விகளையும் தாண்டி வந்திருக்கின்றாய். இப்பொழுதும் அதுபோல உன்னை சுற்றி நடக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களையும் நீ என்னவென்று புரிந்து கொண்டு மன நிறைவோடு வாழ்ந்திட வேண்டும் என்பதனை நீ மறக்காதே. மன மகிழ்ச்சியோடு இருக்க வேண்டும் என்பதனை நீ மறக்காதே. எதையுமே நாம் தெளிவோடு தான் உணர்கிறோம் என்பதனை இந்த வாழ்க்கை இனியும் உனக்கு நிச்சயமாக எடுத்து சொல்லும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். எதையுமே உனக்கு மனநெளிவோடு மன தெளிவோடு உனக்கு சொல்லிக் கொடுக்கும் என்பதனை நீ மறக்காதே. நம்மால் இதை ஏற்றுக்கொள்ள முடியும் என்ற உணர்வு உனக்குள் வந்துவிடும். இதை நம்மால் சாதிக்க முடியும் என்ற உணர்வு நமக்குள் வந்துவிடும். எது எது என்னவெல்லாம் தரும் என்ற புரிதல் முன்கூட்டியே உனக்கு வந்துவிடும். முடியும் என்ற எண்ணமும் முடியும் என்ற சிந்தனைகளும் உனக்குள் நல்லபடியாகவே வந்துவிடும் என்பதனை நீ மறக்காதே. நான் இருந்து உன்னை ஆச்சரியப்படுத்தும் இந்த நேரங்களை நீ எக்காரணத்தை கொண்டும் விட்டுவிடக்கூடாது. நான் இருந்து உனக்கு உருவாக்கி கொடுக்கும் இந்த உண்மைகளை எந்த நிலையிலும் என் பிள்ளை நீ தவிர்க்கக்கூடாது. என்ன நடப்பது ஏது நடப்பது என்று எல்லாம் எண்ணி கலங்காமல் நடக்கும் நல்ல விஷயங்களை கண்டு என் பிள்ளை நீ மனமகிழ்ச்சியோடு இருந்து கொண்டே இரு. பல முறை பல கஷ்டங்களையும் ஏமாற்றங்களையும் சில வழிகளை தந்தவர்களையும் நீ உன் வாழ்க்கையில் மீண்டும் சந்தித்தாயானால் நீ அவர்களுக்கு சொல்ல வேண்டியது என்ன தெரியுமா? அவர்களால் நீ உண்மையான உறவுகளையும் பொய்யான உறவுகளையும் நிறைய வேறுபாடுகளோடு கண்டுபிடித்து பிரித்து விட்டாய். இப்படி ஒரு நிலையை உனக்கு கொடுத்த அவர்களுக்கு நீ நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறாய் என்பதனை மறக்காதே. இவர்களுக்கு நன்றி சொல்ல எப்பொழுதும் நீ மன உறுதியோடு இருக்கிறாய் என்பதனை மறந்து விடாதே. நான் இருப்பது போல உனக்கு எல்லாவற்றிலும் தெளிவு கிடைக்கும் என்பதனை புரிந்து கொள்ள வேண்டும்.
நான் இருக்கும் பொழுது உனக்கு எல்லா விஷயங்களும் சரியாகவே நடக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். நடந்து முடிந்த விஷயங்களுக்காக இனி ஒருபோதும் வருந்தி கொண்டிருக்காதே. உனக்கு நடக்கும் நல்ல விஷயங்களை நீ எப்பொழுதும் சரியாக பெற்றுக்கொள். நான் இருப்பதை நீ முழுமையாக உணர்ந்து கொண்டு சந்தோஷமாக வாழத் தொடங்கினால் அது போதும். இனி எந்த நாளும் உனக்கு இந்த தாயின் அரவணைப்பு நிறைவாக கிடைத்து உன்னை வாழ வைக்கும் என்பதனை நீ உணர்ந்து கொள். சந்தோஷத்தை தேடி ஓடாதே. அது உன்னுடைய உள்ளத்தில் தான் இருக்கிறது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். உனக்குள் இருந்துதான் அது உன்னை நம்பிக்கையோடு வாழச் சொல்கிறது என்பதனையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும். எந்த ஒரு சந்தோஷையும் இந்த வாழ்க்கையில் உண்மைகளோடும் நல்லதொரு புரிதல்களோடும் நீ பெற்றுக்கொள்ள முடிவு செய்யும் போது உனக்கு எல்லாமும் சரியாகவே நடக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய். எல்லா நிலைகளிலும் உனக்கு வெற்றி கிடைக்கும் என்பதனை நிச்சயமாக என் குழந்தை நீ புரிந்து கொள்வாய். ஏற்றுக்கொள்ள முடியாத விஷயங்களை எல்லாம் இனி என் பிள்ளை நீ நிச்சயமாக சரியாக உணரத் தொடங்கிவிடு. உனக்கு நல்லது நடக்கும் என்பதனை கட்டாயமாக நீ உணரத் தொடங்குவாய். உனக்கான நல்ல விஷயங்களை நடத்த இந்த தாய் வருவாள் என்பதனையும் நீ கட்டாயமாக புரிந்து கொள்வாய். உன் முன்னால் நான் இருக்கும் இந்த நேரங்கள் இனி எப்பொழுதும் உன்னை தேடி வந்து உன்னை நம்பிக்கையோடு வாழ வைக்கும் என்பதனை உணர்ந்து அதற்கு தகுந்தாற் போல நீயும் இந்த வாழ்க்கையில் உன்னுடைய வெற்றியின் இரகசியங்களை என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே. சரியான புரிதல்களோடு எல்லாமுமே உனக்கு சரியாகவே நடக்கும் என்பதனை நீ தெரிந்து கொண்டால் அது போதும். தேவையில்லாதது எல்லாமும் உனக்கு நிச்சயமாக தேவையான எண்ணங்களோடும் தேவையான சிந்தனைகளோடும் உனக்கு நடந்து உன்னை நம்பிக்கையோடு வாழச் சொல்லும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய். பல நல்ல திருப்பங்களை உனக்கு இந்த வாழ்க்கை சந்தோஷமாக கொடுத்து உன்னை பேரானந்தப்படுத்தும் என்பதனை நிச்சயமாக என் பிள்ளை நீ புரிந்து கொள்வாய். இனி உனக்கு நடப்பது ஒவ்வொன்றும் நிச்சயமாகவே ஆனந்தத்தை கொடுக்கும். நீ விரும்பியதை நான் உன் கைகளில் கொண்டு வந்து ஒப்படைத்து உன்னை வாழ வைப்பேன் என்பதனையும் ஒருபோதும் நீ மறக்காதே. எல்லாவற்றிற்குமே நிச்சயமான பலனை கொடுக்க நான் வரும்போது அந்த இடத்தில் நின்று உன் வெற்றியை நீ உறுதி செய்து மனநிறைவோடு இருந்து கொண்டே இரு. தேடி தேடி அலைந்தாலும் இங்கு சில விஷயங்கள் நமக்கு மீண்டும் கிடைக்காது. அதுபோலத்தான் இந்த வாழ்க்கையிலும் பல விஷயங்கள் ஒருபோதும் நமக்கு கிடைத்து விடாது. உண்மைகளை எல்லாம் உணர்த்தும் இந்த காலம் நமக்கு அத்தனை விஷயங்களிலும் சரியான தெளிவு கிடைக்கும்படி நாம் எப்பொழுதுமே நல்லபடியாக வாழ்ந்து கொண்டிருக்க வேண்டும் என்பதனை நீ மறக்காதே. காலம் அத்தனைக்குமான பதிலை கொடுத்து உன்னை நல்லபடியாக வாழச் சொல்லும் என்பதும் நீ கண்டுகொள்வாய். எத்தனை நாள் வாழப்போகின்ற வாழ்க்கை என்று யாருக்கும் தெரியாத நேரத்தில் அந்த வாழ்க்கையை நாம் கிடைத்த நேரத்தில் மனமகிழ்ச்சியோடு அனுபவிக்க வேண்டும் என்பதனை மறக்கக்கூடாது. மனத்தெளிவோடு இந்த வாழ்க்கையில் நாம் ஒவ்வொன்றையும் சரியாக உணர வேண்டும் என்பதனை மறக்கக்கூடாது. எல்லாமும் நல்லதற்குத்தான் என்பதனை நீ உணரும் போது உன்னை தேடி வருவது எல்லாமும் சந்தோஷம் என்பதனையும் கண்டுகொள்வாய். மற்றவர்கள் பேசுவதை கேள், பிறகு பேசு. முடியாது என விடுவதற்கு முன்பு ஒரு முறை முயற்சி செய்து பார். சம்பாதி, அதன் பிறகு செலவு செய். நன்றாக யோசி, பிறகு அதனை நீ எழுது. முதலில் எதையும் நம்பு, பிறகு தெய்வத்திடம் வேண்டுதல் வை. இறப்பதற்கு முன்பாக வாழ்க்கையை வாழ்ந்து பார்த்துவிடு. இவ்வளவுதான் வாழ்க்கை, இவ்வளவுதான் இந்த வாழ்க்கை என்பதனை நீ உணர்ந்து விட்டால் அது போதும். இனி எல்லாமும் உன்னை தேடி வரும் வெற்றியை நிச்சயமாக உனக்கு என்னவென்று எடுத்துச் சொல்லும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும். எந்நாளும் உனக்கு நீ விரும்பியதை எல்லாம் சரியாக உருவாக்கி கொடுக்கும் என்பதனை நிச்சயமாக நீ தெரிந்து கொள்வாய். விரும்பியது எல்லாம் விரும்பியது போலவே உனக்கு நடக்கும் என்பதனை எந்த நேரத்திலும் என் பிள்ளை நீ ஏற்றுக்கொண்டு வாழ பழகிடுவாய் என்பதனை முதலில் நீ புரிந்து கொண்டால் அது போதும்.
இனி எப்பொழுதும் உனக்கு நல்லதே உருவாகும்படி நான் இருந்து உன்னை வழி நடத்துவேன் என்பதனை புரிந்து கொள். என் தங்கப்பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு.